நண்பர்களே வணக்கம். இன்று ஒரு அருமையான நூலை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அண்மையில் நறுமுகை பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அப்பாவின் வேட்டி என்ற இந்த தொகுப்பு மும்பூர் குமரேசன் என்ற இந்த கவிஞருடைய முதற் தொகுப்பு என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எழுதியவற்றின் தொகுப்பு இது என்று குறிப்பு இருக்கிறது. இதில் முதல் பக்கத்தில் ஞான திரவியம், லட்சுமிகுமார ஞான திரவியத்துடைய முன்னுரையும், இறுதியில் தமிழகத்தின் மிக முக்கியமான மக்கள் கவிஞரான தா. பழமலை அவர்களுடைய அறிமுக முன்னுரையும் பின்னுரையும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இந்த தொகுப்பு என்ன முக்கியமானது என்று சொன்னால், பொதுவாக ஒரு ஆண் ஒரு தன்னுடைய அப்பாவை பற்றிய நினைவோடையாக பதிவு செய்திருக்கக்கூடிய கவிதையாக இவை இருக்கிறது. குறிப்பாக இரு பாலினங்களில் ஆண் அப்பாவுக்கு மகளும் அம்மாவுக்கு மகனும் பிடித்து போன ஒரு உறவாக நம் தொழில் சமூகத்தில் காலந்தோறும் இருந்து வருகிறது. ஆனால் மாற்றாக ஒரு அப்பாவை பற்றியான நினைவு அலைகளை ஒரு மகன் எழுதுவதாக ஒரு தமிழில் ஒரு குறிப்பிடத்தக்க தொகுப்பாக இது இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் அதை தாண்டி இந்த தொகுப்புக்கு இன்னொரு முக்கியத்துவம் இருக்கிறது. என்னவென்றால், ஒரு உழுகுடி சமூகத்தை பற்றியான ஒரு வாழ்க்கை சித்திரத்தை இது உருவாக்க முயற்சி பண்ணுகிறது. இன்னொன்று, இது விழுப்புரம் மாவட்ட வட்டார வழக்குகளை தழுவியதாக இருக்கிறது. ஒரு நவீன கவிதை மரபு, ஒரு புது கவிதை மரபு, உள்ளார்ந்த நாட்டுப்புற பாடல் மரபு எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்குள்ளார் ஆடம்பரமான சொற்கள் இல்லை, எளிமையான சொற்கள், மக்கள் புழங்குகிற சொற்கள், மக்களின் அன்றாட வாழ்க்கை, அவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சித்திரங்கள் மிக அற்புதமாக நெய்திருக்கின்றார் கவிஞர். குறிப்பாக இதில் பெரும்பான்மையாக அப்பாவின் வேட்டி என்று தலைப்பு அமைந்து விட்டதனாலும் அப்பாவை பற்றியது என்று சொல்ல அலைமோதுகிற கவிதைகளாக இருக்கின்றதுனாலும் வெறுமே அப்பாவை பற்றி மட்டுமே இது பேசியது என்று சொல்லிட முடியாது. பெரும்பாலும் அப்பாவை அவருக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக சித்தரிப்பது போலவே அப்பாவுடைய தவறுகளையும் சுட்டிக்காட்ட தவறாததாக இந்த தொகுப்பு இருக்கிறது. அதே மாதிரி அப்பா என்றால் வெறுமனே அப்பாவை மட்டுமே முன்னிறுத்துவதாக இந்த தொகுப்பு இல்லை. அப்பாவோடு அப்பா என்ற ஒற்றை எப்படி மனிதன் என்ற சொல்லில் ஆண்பாலை குறித்தாலும் அதிலே பெண்ணும் உறைந்திருப்பதோ அதுபோல சன்னமில்லாமல் சத்தம் போடாமல் இந்த அப்பா என்ற அந்த சொல்லுக்குள் ஒரு அம்மா நீண்ட நெடும் பயணத்தை அனுபவித்து அவளும் தன்னுடைய பங்களிப்பு செய்ததை தவிர்க்காமல் இதில் பதிவு செய்திருக்கிறார். பொதுவாக இந்த தொகுப்பை பற்றி பேசுகிறவர்கள் எல்லோரும் அப்பாவை பற்றியதாக இந்த தொகுப்பு இருக்கிறது, தலைப்பு தவிர்க்க முடியாமல் தலைப்பு அப்படி அமைந்து விட்டதனால் அப்பாவை பற்றியதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்பாவை மட்டுமில்லை, அம்மாவும் எப்படி தன்னை இந்த வாழ்க்கைக்கு, இந்த உழுகுடி வாழ்க்கைக்கு, குறிப்பாக இந்த குடும்ப குடும்பத்திற்காக தன்னை முழுவதுமாக கலைத்துக் கொண்டவளாக தன்னுடைய வேறு உழைப்பை வழிநடத்துகிறவர்களாக அவள் எப்படி மிளிர்ந்திருக்கிறாள் என்பதையும் பல கவிதைகளில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அம்மாவுடைய ஆசைகள் எல்லாம் அப்பாவுடைய விவசாயம், அவருடைய குடி, அவருடைய நடவடிக்கைகளில் எவ்வாறு அழிந்தது என்றும், ஆனால் அவ்வாறு அழிந்த போதும் உள்ளார்ந்த அன்பு அவர்களுக்குள்ளார் எவ்வாறு இழைந்தது என்பதையும் மிக அற்புதமாக சித்தரித்திருப்பார். அவர்களுடைய சிறுவயது காதல் தொடங்கி அவருடைய முதுமை காதல் வரை இதை விரிவாக பேசியிருக்கிறார். அதை தாண்டி தன்னுடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளையும் கூட அவர் பேச தவறவில்லை. குறிப்பாக சாதியம் குறித்தான கவிதைகள் ஒரு 4-5 குறிப்பிடத்திற்கும்படியாக அமைந்திருக்கிறது. அதில் குறிப்பாக சினிமா என்ற ஒரு அற்புதமான கவிதை, தீட்டு என்ற ஒரு கவிதை, இவைகள் முக்கியமானவை.
கோயில்களில் ஏற்படுகிற பிரச்சனைகளை பற்றி சொல்லக்கூடிய கவிதை. இவையெல்லாம் மிகவும் குறிப்பிடத்தக்க சமூக அக்கறை உள்ள எழுத்தாக இது அமைந்திருக்கிறது. அதே போல இந்த தொகுப்பில் இன்னொன்று சுட்டிக்காட்டக்கூடியது குழந்தைகளின் உலகம் பற்றியது. இவருடைய தற்காலத்தில் இப்பொழுது இவர் ஒரு அற்புதமான ஒரு தொழில் ஆசிரியராக பணியாற்றுகிறார். இப்பொழுது அவருக்கும் அவர் அண்ணன்களுக்கும் நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் ஒவ்வொருவர் மீதும் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். அவைகளும் இதில் சேர்ந்து தொகுப்பாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்குமரன், சிபிராஜ், தமிழினி என்று அவர் நேசிதா அவருடைய நண்பருடைய மகள் என்று நினைக்கிறேன். இப்படி அந்த குழந்தைகள் பற்றியான உலகம், எதில் அந்த தாத்தா பாட்டி பற்றியான உறவுகள் குறித்தான ஒரு உலகம், உறவுகள், உழுகுடி வாழ்க்கை, அப்பா அம்மா ஒரு குடும்ப நிறுவனத்தின் மைய புள்ளிகளாக வழங்கக்கூடியவர்கள், அவர்களுக்குள் இடைகோடுகிற காதல், அவர்களுக்கு வெளியில் சமூகத்துக்குள் இருக்கிற உறவு என்று பல நிலைகளில் ஒரு ஆக்கபூர்வமாக நச்சில்லாமல் பேசுகிற ஒரு நல்ல தொகுப்பாக இதை அறிமுகப்படுத்த முடியும். அந்த வகையில் ஒரு கவிதை சொன்னால் இந்த தொகுப்பை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு எளிமையான கவிதை அது. அதே போல எனக்கு இந்த தொகுப்பில் பிடித்த இன்னொரு கவிதை ஒன்று உண்டு. மும்மூர் குமரேசன் குளிக்கின்றான் என்ற ஒரு கவிதை. அந்த இறப்பு சடங்குகளை எல்லாம் வரிசையாக சொல்லி அவன் குளிக்கின்றான் என்று சொல்லுகிற ஏதோ ஒரு பிரச்சனையை அது ரொம்ப ஆழமாக பதிவு செய்யக்கூடிய ஒரு கவிதை, ஒரு மாந்திரியமான ஒரு குறிப்பிடத்தக்க நவீன கவிதை என்று நான் சொல்லுவேன். அதுபோல மண் என்ற ஒரு கவிதை. தாத்தாவின் அப்பாவும் மண்ணாய்தான் போனார், தாத்தாவும் மண்ணாய்தான் போனார், அப்பாவும் மண்ணாய்தான் போவார், நானும் மண்ணாய்தான் போவேன், என் மகனும் மண்ணாய்தான் போவான், இருந்தாலும் விடவில்லை மண்ணாசை என்று சொல்லுகிற அந்த கவிதை அது 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 காலங்காலமாக இந்த மாதிரியான ஒரு நிலையாமை பற்றியான கவிதைகள் பல வந்தாலும் கூட மனிதன் அந்த 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 எல்லையை தொட முடியாதவனாகத்தான் இருக்கிறான். அவன் ஆசையை துறக்க முடியாதவன் தானாகத்தான் இருக்கிறான். அதை எத்தனையோ கவிஞர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டாலும் கூட இன்னொருவன் இப்படி சொல்லுகிற போது அது இன்னமும் நம் மனதில் ஒரு பலவித எண்ண அலைகளை எழுப்பாமல் இல்லை என்று சொல்லலாம். அதே போல இந்த ஊர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய கூத்து என்று சொல்லக்கூடிய வட தமிழகத்தின் மிக முக்கியமான கலை சார்ந்த பதிவையும் இதில் செய்திருக்கிறார். அதாவது அப்பா ஒரு கூத்து கலைஞராகவும் இருந்திருக்கிறார் என்பது உண்டு. அது சார்ந்த பதிவுகள் எல்லாம் மிக முக்கியமானதாக படுகிறது. அதற்காக அவர்கள் கற்றுக்கொள்வது, அந்த கூத்தை பார்த்துதான் அவர்கள் அம்மாவுடைய காதல், கூத்தோடு அவர்கள் அம்மாவுடைய காதல் பற்றியான பதிவுகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கவிதைகள் என்றுபடுகிறது. அந்த வகையில் அதே மாதிரி அவங்க அப்பாவோடு அவர் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய கவிதைகள் நிறைய குறிப்பிடத்தக்க கவிதை என்று சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஆறு மணல் கொள்ளைகள் இதை பற்றியும் பதிவு செய்திருக்கிறார். இப்படி சமூகத்தின் பல அங்கங்கள், பல பிரிவுகள், பல பிரச்சனைகளை எல்லாம் தொட்டு ஒரு ஆற்றில் தொடங்கி ஆற்றில் இந்த கவிதை தொகுப்பை முடித்திருக்கின்றார். ஒரு காலத்தில் சக்கராபரணி ஆறு எங்கள் வீடு ஊரு எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போனாலும் கூட அதை நாங்கள் தெய்வமாகத்தான் பார்க்கிறோம், அதை நாங்கள் தெய்வமாகத்தான் வணங்குகிறோம் என்று தொடங்கி கடைசியாக அந்த சக்கராபரணி ஆறின் வெறும் மணல் ஓடக்கூடிய ஆறாக மாறிவிட்டதை சொல்லி அதில் தண்ணி ஓடவில்லை, இன்று லாரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற கவிதையோடு அதை முடிக்கிற போது இந்த சமூகத்தில், இந்த தமிழ் சமூகத்தின் என்ன நிலைக்கு ஒரு விவசாயம் ஏன் இப்படி வறட்சிக்கும் தவிப்புக்கும் கொண்டு போய் செலுக்கிறது என்ற பல திசைகளுக்கும் அவர் பல பார்வைகளையும்
அவருக்கு ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் பேச முனைந்திருக்கிறார் என்பதெல்லாம் மிக குறிப்பிடத்தக்கது. இவை வாசிக்க வாசிக்க நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பையும் அது சார்ந்த இந்த தமிழ் உழவுக்குடி சார்ந்த ஒரு மிகப்பெரிய கவனத்தையும் இது ஈர்க்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் இந்த கவிதை தொகுப்பை அனைவரும் கட்டாயம் வாங்கி வாசிக்க வேண்டும். அந்த கவிஞரை மென்மேலும் இதுபோல சமூகத்தோடும் தமிழ் கவிதை மரபோடும் நம் வட்டார வழக்குகளை காப்பாற்றுகிற அந்த தன்மையோடும் மேலும் மேலும் நிறைய நூல்களை எழுத வேண்டும் என்று வாழ்த்தும்படியும் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன்.